Taste the Daily. திண்டுக்கல்லில் தங்களது நிலத்தை மீட்டு தர வலியுறுத்தி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்குறிச்சி அருகே உள்ள ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆண்டி என்பவரின் 5 சென்ட் நிலத்தை வேறு சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்தது குறித்து போலீசாரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஆண்டி மற்றும் மனைவி வெள்ளையம்மாள், தங்கை சடையம்மாள், மகள் குப்புத்தாய் ஆகிய 4 பேரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் நில அபகரிப்புகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் மாம்பழ விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் 15 லட்சம் மாங்கன்றுகள் தேக்கமடைந்துள்ளதாக மா உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு மாம்பழங்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் மாற்றுப்பயிர் விவசாயத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்குள்ள நர்சரி கார்டன்களில் உள்ள மாங்கன்றுகளை விவசாயிகள் வாங்காததால் சுமார் 15 லட்சம் மாங்கன்றுகள் தேக்கமடைந்துள்ளதாக மா உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திறனற்ற திமுக அரசின் தோட்டக்கலைத்துறை மாங்கன்றுகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் கந்துவட்டி கொடுமை காரணமாக கூலி தொழிலாளி தீக்குளிக்க முயன்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. வீரப்பன் சத்திரத்தைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி கதிர்வேல் தனியார் நிறுவனம் ஒன்றில் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். 8.5 லட்சம் ரூபாய் கட்டிய நிலையில் மீத தொகையை கட்ட சொல்லி அந்நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்து தாக்கியுள்ளனர். இதனால் மனமுடைந்த கதிர்வேல் ஈரோடு பார்க் சாலையில் தீக்குளிக்க முயன்றார். கந்துவட்டி வாங்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வெற்று அறிவிப்பு செய்யும் ஸ்டாலின் அதனை நடைமுறைப்படுத்த மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இவர் இப்போ 1.5 லட்ச ரூபா தான் பணம் கொடுக்கணும். பணம் இப்போ என்னால் முடியல. நான் 2.5 வருஷமாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அங்கேயும் இங்கே சுற்றிட்டு இருந்தங்காட்டியும் இப்போ பணம் கொடுங்க சொன்னார். சரி, நானும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ வேலை கிடைக்காதங்காட்டியும் பணம் 2 மாதமாக கொடுக்கல. யார் இவன் முடிச்சு அடிச்சு விட்டான். பணம்னா பணத்தை மட்டும்தாங்க வாங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணணும்? அல்லலே எதுக்கு குத்தணும்?